மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வனப்பகுதிகளில் கோடைக்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பொள்ளாச்சியை அடுத்து அமைந்துள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம். இங்கு கோடைக்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். சுமார் 950 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த காப்பகத்தில் பொள்ளாச்சி, டாப் ஸ்லிப், வால்பாறை உள்ளிட்ட வனச்சரகங்கள் உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனச்சரகத்தில் இன்று காலை 6 மணி முதல் புலிகள் மற்றும் இதர ஊனுண்ணிகள் கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி வனச்சரகத்தில் மொத்தம் 18 நேர்கோட்டு பாதையில் 18 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கப்படுகிறது. விலங்குகளோட காலடி தடம், அந்த மாதிரி அதோட மரத்தில் வரக்கூடிய நகைக்கீரல்கள் இதுகளை பார்த்து கணக்கெடுத்துட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலங்கிறத ஜிபிஎஸ் மூலிமா அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு அதை ஒரு லாக் புக்கில் அவங்க ஃபாரஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் சரணாலயத்திற்கு உட்பட்ட உடுமலை, அமராவதி வனச்சரகங்களில் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. கோடந்தூர், ஆட்டுமலை, தளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை, மான் போன்ற வனவிலங்குகளின் எண்ணிக்கை குறித்து கணக்குப்படவு உள்ளது. இப்பகுதியில் வரும் 11ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இப்பணிகள் 2 குழுக்களாக அமைக்கப்பட்டுள்ளது.